முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் உணவே மருந்து, மருந்து தான் உணவு. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மற்றும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு முறைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளை அதிலேயே பழக்கி வச்சாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கோம். ஆரோக்கியம் என்பது கடையில் வாங்கக்கூடிய பொருள் கிடையாதுங்க. அது சிறுக சிறுக சேமிக்க வேண்டிய ஒரு செல்வம். பணத்தை கூட சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்குவது ரொம்ப கஷ்டம். அதனால தான் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சிறுதீனி என்பது உடச்சக்கடலை, உப்புக்கடலை, மூக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காராமணி, தேங்காய், இது மாதிரி சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாங்க. சிற்றுண்டி பேரில் நம்ம கடையில் விற்கக்கூடிய ஆயில் பொருள்களையும் இனிப்பு நிறைந்த தின்பண்டங்களையும் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்மளும் நோயில் அதிகமாக பாதிக்கப்படுறோம். உடல் பருமன் ஆகுது. நோய் அதிகமாவதுக்கு காரணமே இதுதான். நவீன நாகரிகத்தின் காரணமாக பெண்கள் இரவு நேரம் கழித்து தூங்குவதும் காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பதும் அவங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த ஆரோக்கிய குறைவு அவங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய ஆரோக்கிய குறைவு, குடும்பத்தினுடைய சந்தோஷம், நிம்மதி குறைவு. இதை நம்ம மாற்றணும். நம்மளுடைய நாகரிக நாடகத்துக்கு நம்ம பழக்கப்படுத்துறது இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளையும் சேர்த்து நம்ம பழக்கப்படுத்தணும். குறைவற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வரும் முன்னே தடுப்பது மிக நல்லது. இது மாதிரியாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டும் கூட ஒரு அலட்சியமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நோய் அதிகமாக வருது. நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது.